ஸ்ரீகுருப்போ நமஹ. நமசிவாயம் நமசிவாயம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் ஸ்ரீ ஸ்ரீ பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்த வருஷமாவது நமக்கு நல்லா சிறப்பாக அமையுமா, ஏதாவது நல்லது நடக்குமா? நிறைய அன்பர்கள் ஏதேனும் ஒரு சேஞ்சஸ் நடக்கணும், ஏதாவது ஒரு மாற்றம் வரணும். இந்த போன வருஷம் 24 பரவாயில்ல சாமி, எப்படி இருந்ததுன்னா பரவாயில்ல சாமி, பட் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு அது இல்லை, நான் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் அதில் நடக்காமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாக்கா, இல்லை சாமி அது கொஞ்சம் மாற்றங்கள் நிறைந்ததாக இருந்தது, ஸோ நான் இந்த வருஷம் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் பிறக்கின்ற இந்த 2025 ஆங்கில புத்தாண்டு சிறப்பான முறையில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு நியாய தர்மமான உங்களுடைய சிந்தனைகளும் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் குருநாதருடைய ஆசீர்வாதம், அன்னை வாராகி உங்களுக்கு துணை நிற்பால். வாராகி அம்பாளோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த புத்தாண்டை பொறுத்தவரையிலும் 3 பெயர்ச்சிகள் நடக்க போகுது. அதில் சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று வருதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருது. இதுக்கு தனியாக நம்ம ஒரு பதிவு போட போகிறோம், அது வேறு விஷயம். இந்த 2025 புத்தாண்டு ராசி பலன் எதை நம்ம பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா, 3 விதமான பெயர்ச்சிகள் வருகின்றன. ஒன்று, மார்ச் 29ஆம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி திருக்கணிதத்தின் பிரகாரம். அதற்கு பிறகு மே மாதம் நடைபெற இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று ராகு கேது பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி. அப்போ 3மே ரொம்ப முக்கியமான கோள்கள். சனி பகவானை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, குருவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ராகு கேதுவை பற்றி நிறையவே சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இந்த 3 முக்கியமான பிளானட்ஸ் அந்த டிரான்சிட் ஆக போது. ஸோ இந்த டிரான்சிட்டை பேஸ் பண்ணி 12 ராசி அன்பர்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட போது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, திருமணங்கள் நடக்குமா, பிஸ்னஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ஜாப் கேரியர் எப்படி இருக்கும், கேரியரில் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஏற்பட போகுது, என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. அதே போல் எஜுகேஷன்ஸ், மாணவ செல்வங்களுக்கு கல்வி, உயர்கல்வி அல்லது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போன்ற நீட்டு போன்ற எக்ஸாம்லாம் உங்களுக்கு எப்படி அமைய போகுது, குடும்பம் எப்படி இருக்க போகுது, மெயினாக இன்கம். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இன்கம், வருமானம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஜாப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி தான், ஃபேமிலி செக்டராக இருந்தாலும் சரி தான், ரிட்டையர்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், ஏஜ்டு பர்சனாக இருந்தாலும் சரி தான், அல்லது மிடில் ஏஜில் இருந்தாலும் சரி தான். ஸோ மணி நீடு. அப்போ உங்களுடைய அந்த இன்கம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்க போகுது, வருமானம் எப்படி இருக்க போகுது. நிச்சயமாக 12 ராசி அன்பர்களுக்கும் பிறக்கின்ற இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லா வகையிலும் சிறப்பாக அமையப் போகிறது என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, நியூ இயரை பொறுத்தவரையிலும் மேஷ ராசி என்பர்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வை மேஷராசிக்கு
சனி பகவான் பார்த்து கொண்டிருந்தார். பொதுவாக சனி பகவான் இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். இதுதான் நம்ம ஜோதிட சொல். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சனி பகவான் இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம் பாழாகும். அப்போ லாபஸ்தானத்தில் இருந்து இது நாள் வரையில் மேஷ ராசியை சனி பகவான் 3வது பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். சார், சனி பகவானுக்கு 3, 7, 10 என்ற பாவங்கள் பார்வை உண்டு. அப்போது கும்பத்தில் இருந்த சனி பகவான் தன்னுடைய முதல் பார்வையாக, ஃபஸ்ட்டு பிளானட்டே மேஷ ராசி தான், நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு, அப்புறம் தான் மற்றவங்களெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ அதை போல அன்பு பக்தர்களே, இது நாள் வரை சனியுடைய பார்வையில் இருந்தீர்கள். இந்த 2025 ஃபஸ்ட்டு ஒரு 4 months கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும். ஒரு முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் ஏப்ரல் மாதத்திலிருந்து மேஷராசி என்பர்களே, இந்த சனி பகவான் உங்களுக்கு விரைய சனியாக 12ஆம் பாவத்துக்கு போயிடுவார். சார், இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கு 12ல் 6, 12ஆக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் கூட எங்கே போயிடுவாங்க சார்? உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு போயிடுவாங்க. 5, 11ஆக மாறிவிடுவார்கள். இப்போ விரைய ராகுவாக இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும் சிறப்பான நன்மையை செய்ய போகிறாங்க. எல்லாரும் மேஷராசி என்பர்களே, 5ல் கேது, 11ல் ராகு. இது ஒரு அற்புதமான யோகம். 5ல் கேது இருந்தால் எது தடைபடும்? பூர்வ புண்ணியம் தடைபடுமா? அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த குழந்தை பாக்கியம், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, அதுக்கு அவங்க மட்டும் ஒரு சில பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் பூர்வ புண்ணியம் அதிகமாக கிடைக்கும். இப்போ தான் அதிகமாக குலதெய்வ பூஜை பண்ணுவீங்க. உங்களுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்குமே, ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு, அது சொத்து சம்மந்தப்பட்ட, அசட்டு சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கடன் சம்மந்தப்பட்டதாக, ஏதோ ஒரு சண்டை சச்சரவு, ஒரு வம்பு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள், சார் இன்னும் சொல்லவா, அது ஏதேனும் இந்த குடும்பத்தில் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும், அல்லது கணவன் மனைவி இடையே ஏதேனும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குமே, ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒற்றுமை பெறக்கூடிய காலம். அல்லது அப்பா அம்மா பேசாமல் இருக்காங்க, இல்லை அப்பா வீட்டோட வெளியில் போயிட்டாங்க, இல்லை பையன் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, அந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள், குடும்ப தகராறுகள் இருக்குமே, ஆனால் அப்பா அவருக்கு செஞ்சுட்டாரு, எனக்கு செய்யலை, என்னை கைவிட்டுட்டாரு, அந்த மாதிரியான மனக்கசப்புகள், மன வருத்தங்கள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் விலகக்கூடிய அற்புதமான வருஷமாக இந்த 2025 அமைகிறது மேஷராசி என்பர்களே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் கூட ஜென்ரலான பலன்கள் தான். மேஷராசிக்கு எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா, உங்களுக்கு பொருந்துமானா உங்கள் சுயகர்மா, உங்கள் ஜாதகம்தான் பேசும். அப்போது இது எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு உங்கள் ஜாதகம், உங்கள் தலையெழுத்து, உங்கள் கர்மா தான் பேசும். அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும். அதே போல் மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 3வது வீட்டுக்கு செல்லக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தரப்போகிறார். நிறைய மேஷராசி என்பர்கள் சொந்தமாக தொழில் தொடங்க போகிறீங்க. சுய தொழில் தொடங்குவதற்கான காலம். அல்லது ஏற்கனவே நான் பிஸ்னஸ் தான் சாமி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஸ்லோவாக போகுது, பட் நான் ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே, இந்த வருடம் ஜெயிக்கக்கூடிய காலம். நீங்கள் நினச்சபடி உங்கள் பிஸ்னஸை அல்லது உங்கள் கம்பெனியை, உங்கள் ஃபேக்ட்ரியை, உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் செய்யக்கூடிய காலம். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம், ஏன்னா அந்த குரு உங்களுக்கு பாக்யாதிபதிங்க, 9ஆம் அதிபதிங்க.
மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறாரோ இல்லையோ குரு பகவான் நிச்சயமாக மேஷராசிங்கிற வார்த்தை காதில் கேட்டாலும் முதல்ல அவனுக்கு கொடுத்துருப்பாது அப்படின்ட்டுவார். புரியுதுங்களா? ஒரு குருநாதர் உட்காந்துருக்கிறாரு, தீவிர பக்தன் வராங்க, இல்லை ஒரு அரசியல் தலைவர், இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோம். ஒரு அரசியல் தலைவர் உட்காந்துருக்கிறார், தீவிரமான தொண்டர் வர, டேய் முதல்ல அவனை கூப்பிட்றா, நீ ஏன்டா போய் அங்கே நிற்கிற, நீங்கள் இந்த பக்கம் வாடா, அவனுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பு. அதை போல் மேஷராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி. அப்போ இந்த 9ஆம் அதிபதி என்ன பண்ணுவாருங்க, முதல்ல என்னுடைய அந்த மேஷராசிக்கு கொடுத்துருப்பா, அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்ரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு, குருவுடைய அனுகிரகம் பெற்ற ராசியாக குரு பார்க்க கோடி நன்மை. இன்னொரு ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்தில் போய் உட்காந்துட்டாருன்னா மேஷராசிக்கு 7ஆம் பாவத்தையும், மேஷராசிக்கு 7ஆம் பாவத்தையும், அதே போல் மேஷராசிக்கு 9வது பாவத்தையும், மேஷராசிக்கு 11ஆம் பாவத்தையும் இந்த குரு பார்க்கிறார். அப்போது 7, 9, 11 இந்த பாவங்கள் வேலை செய்ய போகுது. 7ஆம் நம்பருங்கிறத கூட்டு தொழில், வெளிநாட்டு பயணம். புரியுதுங்களா? ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்கீங்க, ஒரு ஜேவி போட்டிருக்கீங்க, இழுத்துக்கிட்டே போகுது. நிச்சயமாக இந்த வருஷம் அது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. நானே வந்து பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. கிரகப்பிரவேசம் ஆகிடும் சார். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க, வீடு தடைப்படுது. நிச்சயமாக தடைப்பட்ட காரியங்கள், தாமதமான விஷயங்கள் எதெல்லாம் டிலே ஆகிட்டு இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ புதுமனை ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதே போல் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தான திருமணம், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக பருவத்தில் 45 வயசு 44 வயசில் போய் பொண்ணு தேடுறது, மாப்பிள்ளை தேடுறது. எத்தனை பொம்பளை பசங்க இன்னும் 40 வயசில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அப்போ அதுபோல் வயோதிக திருமணம். ஏன்னா குரு பார்க்கின்ற காரணத்தை இந்த 2025 திருமண யோகம் உண்டு. இந்த திருமண யோகத்தில் உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அது ஜாதகம் சொல்கிற பேச்சை நீங்கள் கேட்டிங்கன்னா கல்யாணம் நடக்கும். உங்கள் பேச்சை ஜாதகம் கேட்காது. நான் ஒன்றா கேட்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா கேட்கலாம். அப்போது திருமணம் நடைபெறும். கூட்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்குள்ளே ஏதேனும் ப்ராப்ளம் இருக்குமே, அதனால தான் சார்ட் அவுட் ஆகும். இல்லை அக்கௌண்ட்ஸ் ஒரு டிவியேஷன் இருக்குது, இல்லை அக்கௌண்ட்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது கேட்டால் ஒரு சண்டை வருது, ஒரு பிரிவு வந்துடுது. அந்த மாதிரியான மனசில் பயம் இருக்குமே. ஆனால் ஏன்னா இங்கே தான் சனி தான் உங்களுக்கு வந்து பயமுறுத்திட்டு இருக்காரு, 12 தான் ராகு இருக்காரு. இப்போ மேஷ ராசி என்பர்களே, தேவையில்லாத மனசில் பயம், தேவையில்லாத பயம். எதுக்கு பயப்படுறதுன்னே தெரியாது. படுத்தா தூக்கம் வராது, பரண்டு படுத்துட்டு இருக்க வேண்டியது தான். அப்போ மனசில் தேவையில்லாத பயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த பயம் விலகும் மேஷராசி அன்பர்களே. அதே போல் ஒரு சில விஷயங்கள் ரகசியமாகவே இருக்கும். மறைமுகமான தோஷங்கள், அதை செய்வனை தோஷங்கள்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அல்லது வீட்டில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், அடுத்த விஷயங்கள் ஏதாவது மாறுபட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். மெயினாக காம்படிட்டிவாக பிஸ்னஸ் காம்படிட்டிவ் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஜாபில் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஜாபை வந்து அல்லது உங்களுடைய ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம், ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்கலாம். எல்லாமே நான் தான் சார் செய்தேன், எங்கள் டீமில் எல்லாருக்கும் அவார்டு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் இன்சென்டிவ் கொடுத்தாங்க, அப்புறம் இதுவும் போஸ்டிங்கும் கொடுத்தாங்க, பட் எனக்கு மட்டும் எதுவுமே தரல சார், என்னை வந்து நீக்கி வச்சுட்டாங்க. வேணும்னே பண்ணிடுறாரு சார், இந்த மேனேஜர் இப்படி பண்ணுறாரு, மேனேஜர் எனக்கு ஒத்து போகல, என் பாஸ் என்கிட்ட சரியாக பேசலை. எத்தனையோ ஹையர் ஆஃபீஸர்ஸ், அது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம்,
எத்தனையோ உயர் அதிகாரிகள் ஒரு நல்ல ரேங்க்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே கூட பிரச்சனைகள், ஜாபில் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த வேலை மாற்றங்கள், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட விலகி நிம்மதியான வேலை கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைகிறது. ஸோ அன்பு பக்தர்களே, பேச சொன்னால் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். கேட்குறதுக்கு முதல்ல உங்களுக்கு பொறுமை வேணும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க சாமி. ஸோ நல்லது நடந்தால் சரிதான். பட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நீங்கள் என்னை பற்றி சொல்லவே இல்லையே, இவ்வளோ சப்ஜெக்ட் சொன்னீங்க, என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாமே, நான் உங்கள்கிட்ட இதை எதிர்பார்த்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே. ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.